என்னுடைய கல்லூரி தோழி ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ் அனுப்பியிருந்தா. அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிறப்பு வந்து பேரண்ட்ஸ் கொடுத்தது, படிப்பு ஆசிரியர்கள் கொடுத்தது, வேலை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடவுள் கொடுத்தது. அதனால் லெட்ஸ் கீப் அப் த ஃப்ரெண்ட்ஷிப்னு. அந்த இன்டென்ஷன் எனக்கு புரியுது, நல்ல இன்டென்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பானது. பட் அந்த மெசேஜை தொகுத்து வழங்கினது வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ், மாறுபட்ட கருத்து. அது என்னங்கிறத இப்போ ஆராய்வோம். அதாவது நம்ம எந்த இடத்துல எங்கே யாருக்கு எப்போது பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணது கிடையாது. நம்ம பேரண்ட்ஸு நம்மளை சூஸ் பண்ணது கிடையாது. அவங்களோட கான்ட்ரிபியூஷனை நான் குறைவே சொல்லலை, அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. அது டிஃப்ரெண்ட் கருத்து. அதே மாதிரி நம்ம இறப்பு வந்து நம்ம கையில் கிடையாது. நம்ம நாளைக்கு இருப்பேனா, அடுத்த நொடி இருப்பேனா, அடுத்த 10 வருஷம் இருப்பேனா, யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ளது தான் நம்ம ரோல். பிறப்பும் இறப்பும் என் கையில் இல்லை, அவனின்றி அணுவும் அசையாது. இந்த இடையில் உள்ளது, நான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கே வேலை செய்யணும், நான் பணக்காரனாக இருக்கணுமா, பாவமாக இருக்கணுமா, 1000 பேருக்கு வேலை கொடுக்கணுமா, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. இப்போ என் கையில் தான் இருக்குன்னா கடவுள் அருள் வேண்டாமா? கண்டிப்பாக அவன் அருள் வேணும். அதுதான் வந்து காட் ஆல்வேஸ் கேனாட் ஒர்க் ஃபார் யூ, கேன் ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்கிறது. அது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ளதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் எல்லாமே வந்து நம்ம கையில் தான். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் எது நடந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் பியூட்டிஃபுல்லாக அமையும். அப்படி இல்லைன்னா எது நடந்தாலும் அது அவர் அப்படி தான்ப்பா எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டோன்னா லைஃப் வில் பி கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் ட்ராக். அதை வந்து ஒரு புரிதல் கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கு தான் இந்த பதிவு. நன்றி.